நம்ம யுஏஇல அடுத்த ஒரு காமனான ப்ராப்ளம்னா அது யூரிக் ஆசிட் தான். ஏன்னா நம்ம ஷவர்மா கிடைக்காருண்டு, கிரில் சிக்கன் கிடைக்காருண்டு. ஆனால் யாரும் வெல்லம் கூடுதலாகிட்டு குடிக்காருல்ல. இந்த நேச்சுரல் ஃபுட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கூடுதல் கிடைக்காருல்ல. அப்போ நம்ம பாடியில் இந்த ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் கூடுதலாகிட்டு கழிக்கும்போது அது லாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகி யூரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். அந்த யூரிக் ஆசிட் ஜாயிண்ட்லலாம் போய் டெபாசிட் ஆகும்போது இவட எல்போ பெயின், ரிஸ்ட்டு பெயின், முட்டு வேதனை, பின்ன காலின தலைவிரலில் வேதனை, நீர் இதெல்லாம் வரும். இங்கேனும் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து நோக்கணும். யூரிக் ஆசிட் என்னங்களும் எத்தனை ரேஞ்சு உண்டு அப்படின்னு. யூரிக் ஆசிட் கூடுதலாகிட்டு இருந்தால் பின்ன அதை அனுசரிச்சுட்டு குளியாக கழிக்கணும். பின்ன எப்பொழுதும் ப்ரோட்டீன் டயட் எல்லாம் எடுக்கும்போது வெல்லம் கூடுதலாகிட்டு குடிக்கணும். இந்த சிக்கன், மட்டன், பீஃப் ஐட்டம்ஸ், ரெட் மீட் இதெல்லாம் கூடுதல் கழிக்கும்போது வெல்லம் கூடுதலாகிட்டு எடுக்கணும். பின்ன நம்ம அதை கண்ட்ரோலில் வைக்கணும், குறைச்சி கழிக்கணும். அதுபோல் இருக்கும்போது யூரிக் ஆசிட் கூடுதலாகாது.